வெல்கம் பேக் டு மை தமிழ் இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல் நம்ம சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் என்ன கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் பார்த்தா செட்டிங்ஸும் ஒரு ஆப் ஒரு வச்சுட்டு இருக்கா. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நான் தெரியாமல் பார்த்தா ஏதோ ஒரு செட்டிங்ஸை நீங்கள் ஆஃப் பண்ணியிருப்பீங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருப்பீங்க, பிரைட்னஸ் பார்த்தா இதான் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருப்பீங்க, எதனா பண்ணி விட்டுருப்பீங்க. ஜஸ்ட் பழைய மாதிரி ஃபர்ஸ்ட் நான் ஃபோன் வாங்கும்போது என்னோட செட்டிங்ஸில் என்னென்ன இருந்துச்சோ அதே மாதிரி பார்த்தா செட்டிங்ஸ் எதுவும் மாற்றக்கூடாது. ஜஸ்ட் நீங்கள் வச்ச வைப்ரேட்டு சவுண்டு எல்லாம் நீங்கள் ஃபோன் வாங்கும்போது பார்த்தா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பார்த்தா வந்துடும். லொக்கேஷன் அதில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் ஃபோன் புதுசாக வாங்கும்போது பார்த்தா உங்கள் மொபைல் செட்டிங்ஸில் பார்த்தா உங்கள் செட்டிங்ஸ் எப்படி இருந்துச்சோ என்னென்ன செலக்ட் ஆகிருந்துச்சோ அதெல்லாம் பார்த்தா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா வந்துடும். ஓகேங்களா, அதுதான் நம்ம செட்டிங்ஸ் ரீசெட் அப்படின்றத சொல்லுவோம். செட்டிங்ஸ் ரீசெட் பார்த்தா எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லித்தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் நம்ம போடுற வீடியோஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு பார்த்தா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு செட்டிங்ஸ் பார்த்தா ஓப்பன் பண்ணிங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் சர்ச் பண்ணல ரீசெட் அப்படின்ட்டு பார்த்தா சர்ச் பண்ணுங்கள். ரீசெட் அப்படி சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு வரல அப்படின்னா ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதாவது அந்த அடிஷ்னல் செட்டிங்ஸ் ஆப்ஷன் அந்த அடிஷ்னல் செட்டிங்ஸ் அப்படின்னு தான் கிளிக் பண்ணிங்க. அந்த அடிஷனல் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே அப்படின்னா பேக்கப் அண்ட் ரீசெட் சொல்லுவோம். அந்த பேக்கப் அண்ட் ரீசெட் அப்படின்றத கொடுத்துங்க. அது கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே கூகுளுக்கு நிறைய ஆப்ஷன் சொல்லுவோம். அதெல்லாம் எது செலக்ட் பார்த்தீங்க. கீழே ரீசெட் ஃபோன் இருக்கும், அம்மா கிளிக் பண்ணிங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரீசெட் ஆல் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் ஷோ அதான் அங்கே நான் மார்க் பண்ணி காட்டுற மாதிரி தான் ரீசெட் ஆல் செட்டிங்னு இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலோட ஃபுல் செட்டிங்ஸ் பார்த்தா ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் மொபைல் வாங்கும்போது என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சோ என்னென்ன ஆப்ஷன் ஆஃபில் இருந்துச்சோ என்னென்ன ஆப்ஷன் ஆன்ல இருந்துச்சோ அதெல்லாம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா அதே பார்த்தா ஆகிடும். இப்படி தான் அதை கிளிக் பண்ணிவிட்டு ரீசெட் ஆல் செட்டிங் இருக்கா அது மாதிரி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய பாஸ்வேர்டு உங்கள் மொபைல் ஸ்க்ரீனோட பாஸ்வேர்டு கேட்கும். ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஸ்க்ரீனோட பாஸ்வேர்டு கேட்கும். கிளிக் பண்ணிட்டு பார்த்தா உங்கள் மொபைல் ஸ்க்ரீனோட பாஸ்வேர்டு பார்த்தா கொடுத்துரு வணிகம் வேணால் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா எஸ்ஆர் நோன்னு கேட்கும். ஓகே அப்படின்றது கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் பார்த்தா செட்டிங்ஸ் பார்த்தா ஃபுல்லாக பார்த்தா ஃபஸ்ட் நீங்கள் ஃபோன் ஆகும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பார்த்தா ஃபுல்ஸ் பார்த்தா செட்டிங்ஸ் பார்த்தா மாறிடும். இப்படி தான் பார்த்தா செட்டிங்ஸ் பார்த்தா ரீசெட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ் பண்ணுறேன். இதில் ரொம்ப யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதுக்கான நீ பெஸ்ட்டாக இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.